மா எல்லாம் ரெடி ஆயிடுச்சாம்மா? வீடியோவா? ஆமாம், இந்த மோர் குழம்புக்கு தாளிச்சு விட்ருக்கேன். இது வந்து நல்லா காய் வேகட்டும். வெண்டைக்காய் பொரியல் வதக்கி விட்ருக்கேன். சாப்பாடு ஆயிடுச்சு. இன்னைக்கு மோர் குழம்பு, வெண்டைக்காய் பொரியல். டைம் 6 ஆயிடுச்சு. மணி 6 ஆயிடுச்சு. டைம் 6 ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துல செய்யணும். அதுக்குள்ளே இதெல்லாம் அரைச்சி ஊற்றினா சரி. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மோர் குழம்பு நல்லா வெள்ளை பூசணிக்காய் போட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடு இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் பொரியல் சரி, அவ்வளோதான். இன்னைக்கு தான் நம்ம வீட்டில் சமையல். ஒயிட் ரைஸு ஸ்ரீநிதிக்கு பேக் பண்ணிட்டு காட்டலாம். வெண்டைக்காய் பொரியல் சூப்பர். எல்லாமே வச்சாச்சு. பாப்பாக்கு ஸ்நாக்ஸு கொய்யாக்கா. இப்போ ஏன் டிவி ஆஃப் பண்ணி விட்டுறீங்க அவளுக்கு? காலையில் சாமி பாட்டு போட்டிருந்தேன். சாமி பாட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு சாமி பாட்டு போடலாம். இது கூட சாமி பாட்டு போட்டா நான் சினிமா பாட்டு தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு சினிமா பாட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீமா, சினிமா பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? ஏப்பா இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்க? சரி, காலேஜுக்கு அவங்க போறாங்களா நான் போறேன்னா வந்து தெரிய மாட்டேங்க. பாட்டுக்காரன் வந்து எல்லாத்தையும் சொல்லி நான் போகணும். கூட்டிட்டு வந்து இருக்குது பாரு. சரிம்மா, பார்த்து போ. அழகா இருக்குடா தங்கம், சூப்பராக இருக்கு. பைடே தங்கம். ஏற்கனவே மிக்சர் வச்சிருக்கு, காலையிலே வச்சாச்சு. அழகாக துளிர் விட்டுருக்காங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க. டைம் 6:25 ஆயிடுச்சு. ஸ்ரீமா விட போயிருக்காரு.
அதுக்குள்ளே நம்மளும் கஜன்னு இருக்குது. டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ குருவிங்களை காட்டுற பாருங்க. சாப்பிடு. வா. அது ஒரே சண்டைக்கு வந்துச்சுல, வரமாட்டேங்கிறேண்ணா. என்னமோ சாப்பிடுதேன்னு பார்க்குது. நல்லா சாப்பிட்ருக்கு. வெண்டைக்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அது வேண்டாமாம்மா. வெண்டைக்காய் பொரியல் மட்டும் தொண்டைக்குள்ளே இறங்குறதில்ல. கொத்தவரங்காய் வறுத்து கொடுத்துருக்கேன். அதில் எண்ணெயெல்லாம் தெரிச்சிருக்கு. எனக்கு பாதிப்பு என்னோட. வீட்டில் அவரும் கிளம்பிட்டாரு. இப்போ டைம் காட்டுங்க. சரி, ஃபேஸ் காட்டுங்க. கிளம்பியாச்சா? 2 வாட்டர் கேன் தண்ணி. ஓகே, பாய். அவரோட வண்டி சர்வீஸ் ரெடியாக இருக்குது. இன்னும் சர்வீஸ் கொடுக்கல. அதனால் இந்த நம்ம சின்ன வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. வாங்கண்ணா, சாப்பிட்டு போகலாம். வாங்க சாப்பிட்டு போகலாம். வாங்க சாப்பிட்டு போகலாம். சரி. சரிண்ணா. பாய். நீங்கள் பாருங்கள், இவங்க 2 பேரும் ஜோடியாக இருந்து தான் என்னை வந்து அடிக்கடி வந்து சண்டை போடுறது என் கூட. வந்து உள்ள கிச்சனுக்குள்ளெல்லாம் வந்து சண்டை போடுறவங்க இவங்க தான் என்கிட்ட. இப்போ நேற்று நேரம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் அசால்ட்டாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். இனி இதுக்கு மேலே தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். எல்லாம் கச்சன்னு இருக்கு. கிச்சன் தான் மெயினாக. அதெல்லாம் கொஞ்சம் கிச்சனும் தான், இந்த டேபிளும் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ மணி 8. நான் சொன்னேன் இல்லைங்க, வீட்டுக்குள்ளே வந்து என் கூட விளையாண்டுருப்பாங்கன்னு. இங்கே பாருங்களேன், எங்கெங்கெல்லாம் போய் எல்லாம் எட்டி பார்த்துட்ருப்பாங்கன்னு. ஃபேனெல்லாம் போட முடியாது. அவங்களுக்காக அப்படியே ஜாலியாக அவங்கள பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா ரொம்ப சந்தோஷமாக குஷியாட்டமாக இருப்பாங்க. இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரூட்ஸ் தான். இதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கணும். அடுப்படியெல்லாம் நீட் பண்ணிட்டேன். இனி வந்து துணி மடிக்கணும்.